பிரேசிலியன் அமேசான் இண்டிஜினஸ் பீப்புளை பார்க்க போகலாங்களா? வாங்க. சுற்றி உள்ள கிராமங்களுக்கு இதுதான் ஸ்கூலு. எக்ஸோட்டிக் அமேசான் ஃப்ரூட்டு நம்ம பார்க்காதது இங்கே தான் இருக்குது பாருங்கள். எலான் மஸ்க் மூலிமா இன்டர்நெட்டை வந்து யூடியூப் வீடியோ பார்த்துட்ருக்காரு. ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சுருக்காங்க. பிடிச்சி கூட்டிகிட்டு வரான் பாருங்க பையன். எதுக்கோ நம்ம ஊர் மாதிரியே சப்பிக்கிட்டே இருக்கு. விட மாட்டேங்கிறான் பாருங்க. போகிறதுக்கே மனசு இல்லை, பட் போய் தான் ஆகணும். இந்த அமேசான் நன்னீர் மீன் தாங்க. இதோட டேஸ்ட் வேறு எதுலேயுமே வராது. திரும்பவும் போச்சா சீசா வந்தாச்சுங்க. Hey, what's your name? Live from Maracana. படுத்து புருட்டுருக்குங்க முட்டையை. ஐயோ பாம்பு இருக்குது. குட்டி முதல்ல நம்ம கையில் 3 மணி நேரமாக கெஞ்சி கதறி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு எப்ப கிடைக்குது? பெரிய இன்கம், பொஷான வீடு, இதெல்லாம் கிடைக்கும் போது மட்டும்தானா? மெமரிஸ், நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேர்க்கும் போது. All you have is now to make beautiful memories. டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் GTல பார்த்துப்போ. GT Holidays, South India's #1 travel brand. ஓகேங்க, கிளம்பி விட்டோம். காலையில் அடுத்த நாள் காலை மணி 6:30. எங்களோட அந்த குரூப் அப்புறம் தான் வருவாங்களாட்டிருக்கு. ஸோ நாங்கள் ஹேமாக்கெலாம் பிரிச்சாச்சு. இந்த காட்டில் பிரமாதமாக இருந்ததுங்க. தூக்கம் எதிர்பார்க்கல, நல்லா தூக்கம் வந்தது. நல்லா தூங்கியாச்சு. போகலாமா? பாரு, நம்ம அம்மாக்கெல்லாம் கழட்டியாச்சு. நம்ம கைடு இருக்காரு, அப்படியே போகலாம். சிறப்பாக தூங்கியாச்சு. மணியோட 9 மணி வாக்கில் தூங்க ஆரம்பித்தேன். 6:15 எழுப்பி விட்டாங்க. ஸோ நல்லா தூங்கிட்டேங்க. இந்த பழங்குடி கிராமத்துக்கு போய் அந்த மக்களோட வாழ்க்கை முறையை பார்க்குறோம். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து லாட்ஜ் வரோம். மதியம் சாப்பிட்டுட்டு கிளம்பிகிட்டே இருக்கோம் மனாஸ்க்கு. ஓகேவா? இதுதான் பிளான். இன்றைக்கி தான் நம்ம கடைசி நாள் அமேசான் ஜங்கிளில். ஃபைனலாக இந்த அமேசான் காட்டுக்கு நன்றி. பிரமாதமான ஒரு ஜங்கிள் கேம்பிங் ஸ்டே. அந்த குரூப் லேட்டாக தான் வருவாங்களாட்டுருக்கு. சரியான இது காட்சி. மோட்டர் ஆன் பண்ணோட சல்லுன்னு வருது எல்லாம். காலையில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காற்று, காடு எல்லாமே. நீங்கள் பாருங்கள், ஸ்கூலுக்கு போகிறாங்கல்லாம். ஹலோ, கோயிங் டு ஸ்கூல். மணி 6:30 மணிக்கு ஸ்கூல் போகிறாங்க. வாய்ப்பே இல்லை. நம்ம முந்தின எபிசோடில் கூட பார்த்தோம். ஸோ காலையில் 6:30ன்னா இப்போ 7 மணிக்கு ஆரம்பிக்குது ஸ்கூலு. 7 to 11 தாங்க ஸ்கூலு. 11:30 மணிக்கு நேற்று அந்த ட்ரிப் எங்கேயோ போட்டில் போகும்போது பார்த்தோம். திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. 4 மணி நேரம் தான் ஸ்கூலு. 7 to 11. சூப்பர்ல. நம்ம ஊரெல்லாம் கூட 2 மணி வரைக்கும் 2-2:30 விட்டுறாங்க. நம்ம அதுவே கம்மிங்கிறோம். இங்கெல்லாம் பாருங்கள் 11 மணிக்கு விட்டுறாங்க. வந்து விட்டோம். நேற்று சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்பணும் நம்ம ஜங்கிள் லாட்ஜிலேருந்து அரரண்ணா. திரும்ப அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு வந்தாச்சுங்க. 9 மணிக்கு கிளம்பலான் இருக்காரு அந்த பழங்குடி கிராமத்துக்கு கைடு. ஸோ 9 மணிக்கு ரெடியாக இருக்கணும். நான் அப்படியே ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். நமக்கு மீண்டும் 9 மணிக்கு சந்திப்போம். பாய். காலை 9 மணி. சும்மா சூப்பராக குளித்து பரப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சுங்க. ஸோ நம்ம ஆவலுடன் எதிர்பார்க்கும் அந்த பழங்குடி கிராமம் பிரேசிலியன் அமேசான் இண்டிஜினஸ் பீப்புளை பார்க்க போகலாங்களா? வாங்க. ஸோ இப்பயே நான் முதலே சொல்லிடுறேங்க, இண்டிஜினஸ் பீப்புள் பிரேசிலில் நீங்கள் அந்த இதில் பார்த்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸில் பார்த்த மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் நவநாகரிகத்துக்கு மாறிட்டாங்க. ஸோ சாதாரண மக்கள் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க பழங்குடியினர் தான். இந்த பூர்வகுடி மக்கள் தான் இந்த அமேசானோட. சரிங்களா? சரி வாங்க. அந்த மாதிரி ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து அன்கான்டாக்டட் ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப டீப்பான ஜங்கிள்ஸில் ஒரு இது போகிறாங்க. அதெல்லாம் எக்ஸ்பெடிஷன் பண்ணி பல லட்சங்கள் செலவு பண்ணி சேனல்ஸ் மாதிரி இது மாதிரி தாங்க பண்ண முடியும். மற்றபடி அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு உங்களுக்கு ஒரு ஷோ மாதிரி வேணால் பண்ணுறது இருக்குது.
பட் ஆனால் ரியலாக அந்த மக்கள் எல்லாமே இப்போ வந்து நார்மலாக மாறிட்டாங்க. எல்லோரும் வீடு, ஃபோனு, இன்டர்நெட்டு எல்லாமே நம்மளை மாதிரியே தான் இருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு இப்போயே தெரியப்படுத்திடுறேன். அவங்களோட அன்றாட வாழ்க்கை, கிராமத்து வாழ்க்கையை, அதுவும் இந்த அமேசான் ஆற்றுல அமைஞ்ச கிராமத்து வாழ்க்கையை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க. வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 11 இருக்கோங்க. சவுத் அமெரிக்கா 2.0ல 3 கண்ட்ரீஸை முடிச்சுட்டு கடைசியாக பிரேசிலியன் அமேசானில் இருக்கோம். ஸோ பிரேசிலியன் அமேசான் ஜங்கிள் டூர் வந்திருக்கோம். 3 nights 4 days. அதில் இப்போது 4வது நாள், கடைசி நாள். அதில் தான் நம்ம போய் இந்த பழங்குடிகளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேவா, வாங்க. Yeah? Australia has the best cricket team. Yeah, of course. You have the best cricket team in the history, of course. That's the fact. We're going to have 26 million people. 1.4 billion. Yeah. But now India is the powerhouse in cricket. You're lucky to beat us. Okay. ஒரு ஆஸ்திரேலியன் டூரிஸ்ட்டு. ஸோ அதான் எங்களை தான் பெஸ்ட் டீம் அப்படிங்கிற சும்மா கிண்டல் பண்ணுறாரு. 2 டீமுமே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஒரு நாள் இவங்க ஜெயிப்பாங்க, ஒரு நாள் அவங்க ஜெயிப்பாங்க. ஸோ அவுட் ரைட்டில் யாருமே வந்து டாமினன்ட் கிடையாது இப்போ உலகத்தில் எதுவுமே. இது வந்து அமேசானோட கிளை நதிங்க, மொமோரி நதி. ஸோ வந்துட்டு இருந்தோம், திருப்பி போயிட்டு இருக்குங்க. அங்கே ஒரு அலிகேட்டர், கைமீனோட அடுத்த வகை, கொஞ்சம் பெரிய முதல்ல படுத்திருக்கங்கிறாரு. பார்ப்போம், இருங்க. தண்ணிக்குள்ள போயிடுச்சு. பிக் ஒன். கைமன் ஒரு அலிகேட்டர். கைமன் தாங்க, பெரிய கைமன். கொஞ்சம் ஓகே. இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்க மாட்டிருக்குங்க கைமன்லேயே. ஜஸ்ட்டு நம்ம வர கீழே போயிடுச்சுங்க, தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. ஓகே, கைமனை பார்த்துட்டிங்களா? ஹாப்பியா? கரெக்டாக இருந்தது. பெரிய அலிகேட்டர்னு சொன்னேன், அலிகேட்டரில் கைமன். ஃபோனில் எடுத்த ஜூம் பண்ணியிருக்க, அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. கரெக்டாக ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயே தண்ணிக்குள்ளே போயிடுச்சுங்க. இது தென் அமெரிக்கா அமேசான்லேயே வாழும் கைமன். போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அந்த கிராமத்துக்கு தான் போகிறோன்னு நினைக்கிறேங்க. அதனால பெரிய கிராமமாக இருக்குது, ஸ்கூல்லாம் இருக்கும்னு நினைக்கிறாங்க. எல்லாமே இருக்குது. சரிடா, பரவாயில்ல, அழகாக இருந்தது. டக்குன்னு ஓடிடுச்சு. லேயர் மேலேயே நடக்குது அந்த புல்லுகளை வச்சு. என்ன ஆளுங்க அது? அந்த பக்கம்லாம் அடர்ந்த காடு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்களா, இந்த பக்கம்லாம் அடர்ந்த காடுகளாக தான் இருக்குது. இங்கே வந்து காட்டை லைட்டாக இது பண்ணி அவங்களோட கிராமத்தை அமைச்சுக்கிட்டாங்க. பட் இந்த கிராமத்துக்கு எலக்ட்ரிசிட்டி தான் இருக்குது. அங்கே பாருங்கள், லைன்ஸ் போகுதுங்க. முனிசிபல் இண்டிஜினா அலைஸ் டாஸ் சாண்டாஸ் பாருங்கள். இண்டிஜினா ஸ்கூலுங்க, பழங்குடிக்கு ஸ்கூலுங்க. இது முனிசிபல் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலு. ஸோ இந்த சுற்றி உள்ள கிராமங்களுக்கு இதுதான் ஸ்கூலு. அலைஸ் டாஸ் சாண்டாஸ் கிராமம். அப்படியே ஒரு பழங்குடி ஸ்கூலை பார்த்தாச்சு. இங்கே இருக்க எல்லா கிராமத்துக்கும் இப்போ ஓரளவுக்கு கரண்ட் கொடுத்துட்டாங்களாமா. 2011லேருந்து இருக்கா மாட்டிருக்குது கரண்ட்டு. இன்னொரு ஆச்சரியம், இன்டர்நெட்டும் இருக்குது. ஆனால் சிக்னல் கிடையாது, மொபைல் நெட்வொர்க் இல்லை, ஆனால் இன்டர்நெட் இருக்குது. ஒரு அழகான பறவை, சரியான காட்சி. வந்துட்டோங்க, பழங்குடி கிராமத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான். இதுக்கப்புறம் அந்த பக்கம்லாம் வீட்டுக்குன்னு நினைக்கிறேன், நடந்து போவோம். What is the name of the village, brother? This is only a house of somebody, no? It's not a village. There's no name of this place. Okay. டிவி எல்லாம் ஓடிட்டு இருக்குது. டிடி இதுக்கு ஆண்டனா வச்சுருப்போம்ல 90s அந்த மாதிரி இருக்குது பாருங்க ஆண்டனா. 80s 90s 2-3 நாய் இருக்குது. ஏகப்பட்ட நாய் இருக்குதுங்க. This is maniac plant. Exactly. ஓகேங்க. டோபியோக்கா மாதிரி மேனியாக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, கிழங்குங்க. இதை பிடுங்கன்னா அந்த வேறு, அதுதான் கிழங்கு, அதுதான் சாப்பிட்றாங்க. இவங்களோட மெயின் உணவே வந்து இந்த கிழங்கு தாங்க. கிட்டத்தட்ட மரவள்ளி கிழங்கு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது மேனியாக்குங்கிறது மேபி டோபியோக்காவை தான் மேனியாக்குன்னு சொல்கிறாங்களோ. கிட்டத்தட்ட மரவள்ளி கிழங்கு மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் இவங்களோட முக்கியமான சாப்பாடுங்க அமேசானில். பிரேசிலில் மற்ற இடங்கள்லாம் அரிசி சாதம் நிறையா சாப்பிட்றாங்க. ஆனால் அமேசான் மலைக்காடுகளில் இங்கே பெருசாக அரிசி இது பண்ண மாட்டாங்களாட்டிருக்கு.
இதுதான் பயிர் பண்ணி சாப்பிட்றாங்க. கிழங்கு தான். இதை வந்து கிழங்காகவும் சாப்பிட்றாங்க வேக வச்சு. இன்னொன்று இதை வந்து ப்ராசஸ் பண்ணி பொடி மாதிரி பண்ணி அந்த பொடியை வந்து கறிகளில் தூவி சாப்பிட்றாங்க. நம்ம பார்த்துருப்போம் பார்பிக்யூ கறி பண்ணி எல்லோ கலரில் ஒரு தூவம் பார்த்தீங்களா, அது இந்த மேனியாக்கோட கிழங்கோட பொடி தான். இந்த இலைகளை அநேகமாக இந்த ஆடு மாடுகளுக்கு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாழைத்தோட்டம்லாம் வச்சுருக்காங்க. அதாவது செல்ஃப் சஃபிஷியன்ட்டுங்க. மீன் வேணால் பிடிச்சிக்கலாம். ஆற்றுல கிழங்கு இருக்குது, வாழை மரம் இருக்குது அதிகமாக. அப்புறம் எலுமிச்சம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ் பண்ணுற இடம்னு நினைக்கிறேங்க. ஸோ எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு இங்கே கழுவிடுறாங்களாட்டு இருக்குது அந்த கிழங்குகளை. அதுக்கப்புறம் இந்த இது மூலிமா நல்லா அறுக்கிறாங்க, கிரைண்ட் பண்ணுறாங்க. All this full of manioc. Yeah. Then they took all the manioc and deposited here in this. அதுக்கப்புறம் இந்த அரவை மூலிமா அரைக்கிறாங்க. Down and they dry it. வந்ததுக்கப்புறம் போட்டு இதில் நல்லா வந்து அமுக்குறாங்க. அமுக்கும்போது என்ன ஆகும்னா தண்ணியெல்லாம் இருத்துரும். இப்போ தண்ணி இருத்துட்டு அந்த ட்ரை ஆயிரும். அதை எடுத்துகிட்டு போய் சூடு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். And then they have to move like for 3 hours the manioc because then it's gonna burn. Yep. During 3 hours to do all this process they need a week. அதான் இங்கே வச்சு சூடு பண்ணி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பவுடர் ஆக்கிடுறாங்க. ஸோ இது எப்படி வந்து ஒரு கிழங்குலேருந்து பவுடர் ஆகுதுங்கிறது இதுதான் இவங்களோட முக்கிய இந்த உணவுங்க. நமக்கு எப்படி வந்து அரிசியோ கோதுமையோ நார்த் இண்டியன்ஸ்க்கு, அந்த மாதிரி இந்த மக்களுக்கு இதுதான் வந்து ஸ்டேபிள் ஃபுட். 3 வேளையும் சாப்பிட்ற உணவு இந்த கிழங்கு தான். மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு. மேனியாக்குனா என்னன்னு தெரில, எல்லாம் ஒரு வகை கிழங்கு தான். அதே டைப் ஆஃப் இதுதான். This is manipulated by the human. Like the பயங்கர முள்ளா இருக்குது இந்த மரம். இந்த மரத்தை கூட பார்த்தோன்னு நினைக்கிறேன் நம்ம. Kokosu tree also is a brown fruit like this. இது ஒரு ஃப்ரூட்டுங்க, கொக்கோசு பழம். You eat the white part of the உள்ளுக்குள்ளே இருக்க மாட்டிருக்கு. கொட்டை எடுத்துகிட்டு பழம் மாட்டி அதை சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாரு. மூவிங்லேயே இருக்கார். கேட்டுட்டு உங்களுக்கு இங்கிலீஷ்லேருந்து கம்யூனிகேட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. yellow fruit. Open it. குவா Gave me one of those last night. இதுங்க கொய்யா பழம். கொய்யா. வாட் இஸ் த நேம் ஆஃப் த Guayaba, கொய்யாவா? என்னங்க பிரேசில் அமேசான்லேயும் தமிழ் இருக்கு. இன் தமிழ் வி யூஸ் டு கால் கொய்யா. ஸோ த லாங்குவேஜ் இஸ் சிமிலர். Yeah. The people here used to do with mango ice cream, desserts. சூப்பராக இருக்கு. இதுதாங்க எக்ஸோட்டிக் அமேசான் ஃப்ரூட்டு. நம்ம பார்க்காதது இங்கே தான் இருக்குது பாருங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃப்ரூட்? Kopasu. கொப்பாசு. ஸோ வாட் தே டூ வித் திஸ்? They do desserts, ice creams, juices. Okay. So inside the fruit will be there. Exactly. There is a seed and the fruit. It's a seed, but you didn't ate the seed. You ate like the meat of the fruit. Oh, okay. It's white. Okay. கிட்டத்தட்ட நம்ம ஊர் இது சப்போட்டா பழம் மாதிரி இருக்குது பாருங்க. பெரிய சப்போட்டா. அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளே சீடு இருக்க மாட்டிருக்கு. அதை போட்டுருவாங்க, மரம் வந்துடும். உள்ளுக்குள்ளே அந்த பல்ப்பு மாதிரி இருக்குங்க சதையா. ஸோ அதை சாப்பிடுவாங்க. ஜூஸ் போடலாம், ஐஸ்கிரீம் மேலே போடலாம், டெசர்ட் மாதிரி எப்படி வேணாலும் பண்ணலாங்க. ஸோ ஒரு இது வந்து அமேசானுக்கே உரித்தான இண்டிஜினியஸ் பழங்க. சூப்பராக இருக்குல்ல? ஒரு ராட்சச சப்போட்டா மாதிரி இருக்குது பாருங்க. நல்லா இருக்குல்ல பழம்? இந்த மாதிரி பழங்களில் உள்ள ஜூஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டாக ஆர்கானிக்காக வளருது. ஸோ அவ்வளவு தரமாக இருக்கும் இந்த பழங்கும். இந்த பழத்தினால கிடைக்கக்கூடிய செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் தரமாக தான் இருக்கும். எலுமிச்சம்பழங்க இதெல்லாம் இதாகிடுச்சுங்க. பாதி பழம் ஒரு பொறிக்காமலே வச்சுருக்காங்க. அங்கே பாருங்களேன், மேலே அப்படியே பூசணை முடிச்சு கிடக்குது. ஸோ வாட் இஸ் திஸ் ஒன்? Kopasu coconut. கொப்பாசு கனு என்னமோ இதிலிருந்து வர்ற இதாகிட்டு இருக்குங்க, இந்த மரத்தில் இருந்து. அது நம்ம இப்போ தான் பார்த்தோம். பாருங்க கீழே விழுந்து கிடக்குது. நம்ம ஊர் இந்த குட்டி இளநீ விழுந்து கிடந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இளநீ இல்லை இது. ஸோ இது அமேசான் ஒரு என்ன சொல்கிறது, கிராமத்து டூரோட அமேசான் தோட்டம் டூர்னு வச்சுக்கலாம். ஃபுல்லாக எல்லாம் மீனியாக்கு தான் போட்டிருக்காங்க. கிழங்கு தான். மரிவானான்னு கேட்குறாரு பார்த்தீங்களா ஆஸ்திரேலியன்னு. ஏன்னா உங்களுக்கு அமேசான் மலைக்காடுகளில் சில பேர் வந்து தெரியாமல் இதெல்லாம் பயிர் பண்ணி இது பண்ணுவாங்க. போதைப் பொருட்கள் மரிவானா அந்த இதெல்லாமே கஞ்சான்னு சொல்லுவோம்ல நம்ம, அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே ஈஸியாக பண்ண முடியும். இங்கே யார் வந்து செக் பண்ணுறா? காட்டுக்குள்ளே வளர்த்து ஈஸியாக உங்களால் இது பண்ண முடியும் ஏஜென்ட்ஸ் மூலிமா. இதெல்லாம் நடக்குது நிறையா. காட்டை அழித்து இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுதான் அவர் கேட்குறாரு. இந்த லாட்ஜில் இந்த டூர் கைடை வேலை செய்கிறாங்கல்ல, இப்போ இந்த நேற்று நைட்டு கூட நம்ம தங்கணுமே, அவங்களுக்குலாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஹெமாக் போடுறதுக்காக கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள். என்ன தான் வீட்டில் வந்து பாயிலையோ பெட்லேயோ படுத்தா கூட அவங்க இதில் தான் படுத்து அதிகமாக படுத்து பழகிறாங்கனால அப்பப்போ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. நட்டுருக்கு அந்த ஊஞ்சல் போட்டு.
பாருங்க ஒரு வைல்டு காளான் ஒன்று முளைச்சிருக்குது. நல்லா இருக்குல்ல? அமேசான் காளான். இதெல்லாம் சாப்பிடலாமான்னு தெரியல, பட் நல்லா இருக்கு. Starling. Starlink, yeah. Which one is Starlink? Yes, it's everywhere. Starlink இன்டர்நெட்டுக்கா? இதுதாங்க ஸ்டார்லிங்க்கு. நான் எது ஏன்டனான்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டேங்க, சாரிங்க. இதுதான் நம்மளோட இதுலேயும் இருக்குது, லாட்ஜ்லேயும். இன்டர்நெட் எங்கே வந்துலாம் வேலை செய்து பாருங்க. எலான் மஸ்க் வந்து Hey, Elon Musk. Yeah, Elon Musk. He owns the richest man in the world. Yeah, I know. Tesla. He gives it to Ukraine to fight the war against Russia. Yeah. You're gonna be the Large funder. of the world. எலான் மஸ்க் எங்கே வந்து இருக்காரு பாருங்க. அமேசான் மலைக்காட்டில் எலான் மஸ்கோட வந்து ஸ்டார்லிங்க்கு வேலை செய்யுது. இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்துங்க எந்த அளவு டெக்னாலஜி வந்து அமேசான் காடுகள் வரைக்கும் ஊடுருவி இருக்கே அப்படின்னு. சத்தியமாக நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அமேசான் காட்டில் ஸ்டார்லிங்க் அப்படின்னு. சூப்பர். இங்கே பாருங்க ஒரு குட்டி ஃபேமிலி. இங்கெல்லாம் எல்லாம் பழங்குடி தான், பார்த்தாலே தெரியுது பாருங்க. குழந்தைங்க. ஹலோ குட்டி. What's your name? Eloise. பாருங்க நம்ம ஊர் மாதிரி விரல் சூப்பரா பாருங்க பையன். Chio. Nice meeting you, Chio. Grade 3 school? Quantos anos está? 3, 4, 5. 14. Não, você está indo na escola, está fazendo qual grau? Qual grau de escola? Qual grau? Quarta série. Oitavo. Like second. Grade 2. But it's not the primary school, is the Secondary high school. school. Second. Second. Okay. Maybe 6 or 7. 7, 8 or 9. He's 14 years old. 14 years old. Okay, around Middle school. 8 or 9 இருக்கும். 7 or 8 அந்த மாதிரி இருக்கும். Nice brother. They all the time eat fish. பாருங்க. இதெல்லாம் ஆத்துல பிடிச்ச மீன் தான். With the flavors, they just go to look out for a. சூப்பரா இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷா. பிரமாதமான அமேசான் ஆத்து மீன். உள்ள எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க விற்கிறதுக்காக. ஸோ யூ செல்? ஃபார் தேம். இவங்க சாப்பாடுக்காக தான் வச்சிருக்காங்கன்னா எத்தனை பிடிச்சி வச்சிருக்காங்க? யூ ஆர் ஆஸ்கிங் லைக் தி ப்ரிசர்வ் அண்ட் ஈட் ஃபார் லாங், ஃபார் அ வீக் ஆர் சம்திங். ஓகே. கருவாடு மாதிரி பண்ணுவாங்களா மீனுன்னு கேட்குறாங்க. அதுவும் பண்ணுவாங்களாட்ருக்கு. நல்லா ட்ரை பண்ணிட்டு, ஏன்னா ஒரு பிடிச்ச இந்த மாதிரி பிடிச்ச ஒரு 4-5 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். அல்ல குறையாத உலகத்தில் இல்லாத அளவுக்கு மீன்கள், நன்னீர் மீன்கள் இங்கே தாங்க இருக்குது அமேசானில். அதனால் எப்போ போனாலும் கிடைக்கும். ஸோ இதுதாங்க பழங்குடி மக்களோட கிச்சன். பாருங்க எல்லாம் கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கேஸ் ஸ்டவ் தான் அந்த ஒரு ஏஜென்சி நம்ம பார்த்தோம்னா இந்த பார் பக்கத்தில் அங்கே. ஸோ எல்லாமே நம்ம ஊர் மாதிரி தான் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. பாருங்க அமேசானில் எலான் மஸ்க் மூலிமா இன்டர்நெட் வந்து யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. என்ன சொல்கிறது? நைஸ் பிரதர். வாட்ஸ் யுவர் நேம்? ஹெனாவ். நைஸ் மீட்டிங் யூ பிரதர். தேங்க்யூ. பார்த்தீங்களா எல்லாம் பழங்குடி மக்கள் தான். நிறைய பழங்குடி இருக்குது. என்ன வெரைட்டின்னு தெரில. ஃப்ரிட்ஜு எல்லாம் வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில். இது பார்த்தீங்களா கோழி குஞ்சு ஃபுல்லாக மெனியாக்கு தான் போட்டிருப்பாங்களாட்டிருக்கு கோழி குஞ்சுக்கும். இந்த மெனியாக் பவுட்ரு தாங்க இது, கிழங்கு பவுட்ரு. Exactly. No. In the land. No, anything goes. பாய் நம்ம ஊர் மாதிரியே சப்பிக்கிட்டே இருக்கு. They eat the fish from the river, you know. விட மாட்டேங்கிறேன் பாருங்க. நோ போயிடுச்சு பாருங்க. புசுன்னு சூப்பராக இருக்குது குழந்தை. சிக்கன். நைஸ். சூப்பர் குட்டி. இதுலமா பிடிச்சிருக்கேன் இந்த குழந்தை உங்களுக்கு. பையன் பிடிச்சி கூட்டிட்டு வரான் பாருங்க. பையன் எதுக்கோ சிக்கனை காட்டுறதுக்காக கூட்டிட்டு வராரு. வரமாட்டேங்கிறாரு. பிடிச்சி இழுக்கிறாங்க, வரமாட்டேங்குது. இன்னும் இழு. எப்படியாவது இழுத்து வந்துடும் நினைச்சிட்டான் இருக்குது. அதனால தான் பிடிச்சி இழுக்கிறான். பார்த்து ஓகே. இந்த கோழி குஞ்சுகளுக்கு நன்றி. Is country chicken or the white chicken usually?
The white chicken. ஓகே, இது பிராய்லர் மாதிரி தான் தெரியுது. பிராய்லர் மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். பண்ணை மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல உணவு கொடுத்தா வளர்க்குறாங்க. Water and it's a hot sauce. இது ஒரு ட்ரிங்க்குங்க, ஃபேமஸான ட்ரிங்க்கு. Tucupi. துக்குப்பி ட்ரிங்க். No, it's not a drink. It's a hot sauce. ஹாட் சாஸ். ஓகே, பார்த்தீங்களா அவசரப்பட்டு எப்படி நம்ம மிளகா சாஸு, தக்காளி சாஸு அந்த மாதிரி இது ஒரு சாஸு. அந்த பையன் விடவே மாட்டேங்கிறாங்க. இந்த சிக்கனை கூட்டு போயிட்டுருக்கிறான் அவங்கள. பார்த்தீங்களா, இல்லை இன்டர்நெட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இஸ் யூடியூப் ஓகே. யூடியூப் இல்லை லைவாக டிவியில் இதில் பார்ப்பாங்க. டிவிஸே இது வருது, இன்டர்நெட் டிவிஸ் எல்லாமே. ஓகேங்க, கிளம்புவோமா இந்த அழகான வீட்டு குட்டி கிராமத்துலேருந்து? ஓகே, தேங்க்யூ பிரதர், see you. தேங்க்யூ, பாய். சூப்பர், பாய். இந்த குழந்தை தான் சூப்பர் இருக்கிறதுலையே. இந்த பழங்குடி கிராமத்துக்கும் அமேசான் இந்த அற்புதமான மக்களுக்கும் நன்றி. ஆனால் இவங்களாம் இவ்வளோ பெரிய டெக்னாலஜி ஸ்டார்லிங்க் வரைக்கும் இங்கே வந்திருக்குன்னா எந்த அளவுக்கு டெக்னாலஜி இவ்வளோ ஃபுல்லாக பரவிருங்கிறது பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயந்தான். போகலாம் வாங்க, கிளம்பிட்டோம். ஜாகுவார் அவ்வளோ சீக்கிரம் கொல்ல மாட்டாங்க. அதாவது கடிக்கு இது வந்து உயிர் காப்பாற்றுற மாதிரி இருந்தால் கொண்டுருவாங்க அப்படிங்கிறார். இங்கே பாருங்க, மீன் வலை வச்சுருக்காங்க. இங்கே தான் போட்டு பிடிப்பாங்களாட்டிருக்கீங்க. சும்மா போட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டா எல்லாம் சிக்கிரும் மீன், அப்புறம் எடுத்துட வேண்டியதான் ஜாலியாக. இந்த அழகிய அமேசான் கிராமத்துக்கு ஒரு நன்றி, எலான் மஸ்க்கு ஒரு நன்றி, முக்கியமாக அந்த க்யூட் பாப்பாவுக்கு ஒரு நன்றி. என்ன ஒரு அற்புதமான தற்சார்பு வாழ்க்கையில் அற்புதமாக பிடிக்கிறதுக்கு மீன், காய்கறி, இதுக்கு அந்த கிழங்குக்கு தோட்டம், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எலான் மஸ்கோட நெட்டு, ஸ்டார்லிங்க்கு, ஸோ எல்லாமே இருக்குது. ஸ்கூல் குழந்தைங்க போகிறதுக்கு இங்கே பக்கத்தில் நம்ம பார்த்தோம்லாம் அந்த ஸ்கூலு. அவ்வளோதான், வேற என்ன, சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டியதுதான். And regarding football, these guys play with any nearby field? All this area, Okay. is a community, Okay. and every community has like 80-100 families. Okay. And all those families, they do events, soccer games. So any soccer field, small grounds? There is one next from here, Okay. and also not only one, many, because they love Football. soccer. Okay. 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 Yeah. ஸோ அங்கங்கே இங்கே கிராமங்களில் ஒரு சின்னதாக கால்பந்து விளையாடுறதுக்கு இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாட்டிருக்குங்க ஃபீல்டு. இங்கெல்லாம் ஒரு கம்யூனிட்டியாக வாழ்கிறாங்க, சமுதாயமாக வாழ்கிறாங்க. அங்கங்கே ஒட்டு மொத்தமாக ஒரே கிராமத்தில் நிறைய வீடு இல்லைனாலும் அங்கங்கே ஒரு சில வீடுகள் இருக்குது. இப்போ அங்கே ஒரு வீடு, இப்போ அங்கே ஸ்கூல் பார்த்தோம். தண்ணியிலேயே காடு வளர்ந்துருக்குது, ஒன்றா பார்த்துக்குங்க. உலக அதிசயம் தான் இந்த அமேசான். எல்லா மலைக்காடுகளுமே உலக அதிசயம் தான், இதில் இதுதான் மிகப்பெரிய அதிசயம். அமேசான் மலைக்காடுகளில் விறகடுப்பு வச்சு சமைச்சிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். அவங்களும் எல்லாம் கேஸ் அடுப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஆற்றுலேயே வந்து சிலிண்டர் ஸ்டேஷன் அப்படி சொல்லணும். எல்லாமே மாறிடுச்சு, இதுதான் உண்மை. வெளியுள்ள தொடர்பே இருப்பாங்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, எல்லாம் மாறிடுச்சு. இருக்காங்க அந்த மாதிரி ரொம்ப ஒரு சிலர் தான் இருக்காங்க. அது ரொம்ப டீப்பான ஜங்கிளில் போகணுன்னு வைங்களேன். பட் அவங்களெல்லாம் நம்ம போக முடியாது, கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கணும். அவங்களெல்லாம் இதாகவே வச்சுருக்காங்க, அன்கான்டாக்டட் ட்ரைப்ஸாகவே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் இருக்காங்க. பட் மோஸ்ட்லி 90% 90% பழங்குடி இண்டிஜினஸ், பிரேசில் இண்டிஜினஸ், அமேசான் இண்டிஜினஸ் பீப்புள் வந்து எல்லாம் வழக்கமான லைஃப்க்கு மாறிட்டாங்க. என்ன நம்ம சிட்டியிலேருந்து பண்ணுற விஷயத்தை இவங்க அமேசான் மலைக்காடுகள்லேருந்தே பண்ணுறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். கடைசி வில்லேஜ் டூரும் முடிஞ்சுது. ஓகேங்க, அவ்வளோதான் சொல்லிட்டாரு. கரெக்டாக மணி 11. 1 மணிக்கு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நம்ம பயணம் முடிவடையுது, அமேசான் காட்டு பயணம். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் சாப்பாடு 11:45 சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம்னா 1 மணிக்கு கிளம்பிடலாம் இங்கேருந்து. ஓகே, மணி 12 சாப்பிட்டு வந்துடலாங்களா? ஆக்சுவலாக நல்ல வெயில் அடிச்சுது. ஸோ அழுக்கு துணியெல்லாம் ஒரு துவைச்சி போட்டேன், நல்லா காஞ்சிட்ருக்கு பாருங்கள்.
இந்த வெயிலில் கூட கிளம்பி எப்படி இன்னொரு 1/2 மணி நேரத்தில் கிளம்பிடுவோம். காஞ்சிருச்சுங்க, அவ்வளோதான். இன்னொரு 4 நாள் தான் இருக்க போகிறோம். இதை வச்சு சமாளிச்சிடலாம். ஸோ இந்த அமேசான் காட்டு பயணத்தில் கடைசி மதிய உணவு சாப்பிட்றலாம் வாங்க. ஆரம்பிச்சிருச்சு. லஞ்ச் வச்சுட்டாங்க. கோசாப்பழம், சூப்பரான ஒரு மீன் வந்து இப்படி கிரில் பண்ணி வச்சுருக்காங்க. வழக்கம் போல் சிக்கன், பீஃபு, நூடுல்ஸு, ரைஸு எல்லாம் இருக்குது. சரி, நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வரலாம். ஜூஸ், லோக்கல் ஜூஸ். ஓகேங்க, சாப்பிட்றலாமா? மீன் தான் நம்மளோட பிரதான உணவு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அட்டகாசம். ஆற்று மீன் தான். சிக்கன் பீஃப் வழக்கம் போல தான் இருக்கும். சிக்கன் சாப்பிட்டு சளிச்சு போச்சு சீரியஸாக. பெல் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? எதுக்குன்னா லஞ்ச் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். லஞ்ச் ரெடி, எல்லோரும் சாப்பிட வாங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே வழக்கமாக சாப்பிட்ற பீன்ஸு சாப்பாடு அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக சூடாக இருக்குது. எதுனாலும் பெஸ்ட்டு இந்த அமேசான் நன்னீர் மீன் தாங்க. இதோட டேஸ்ட் வேறு எதுலேயுமே வராது. அவ்வளோ ருசியாக இருக்குது. பொறுமையாக சாப்பிட்டு போய் எடுத்துக்கலாம். 12:45 சாப்பிட்டு முடிச்சாச்சு. சூப்பராக 1 மணி நேரம் நல்ல வெயில் அடித்தா போதுங்க, காஞ்சிருதுங்க. வெயில் இல்லைன்னா அது எவ்வளோ நேரம் இல்லைனாலும் அந்த ஈரப்பதம் அப்படியே தான் இருக்குது. ஓகே, எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது தான். கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் கிளம்பிடுவோம். 1 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம். இங்கேருந்து போகிறதுக்கே மனசு இல்லை, பட் போய் தான் ஆகணும். ஒருத்தர் ஜாலியாக ஒருத்தர் மூஞ்சில் இருக்காரு பாருங்கள், லேடின்னு நினைக்கிறேன். ஓகேங்க, மதியம் 1 கிளம்பிட்டோம். கூப்பிட்டாங்க போட்டுக்கு. ஓகே, கிளம்ப வேண்டியதான் அந்த ரூமில் இருந்து. தேங்க்யூ. எங்கள் மறுபடியும் மழை வேறு பயங்கரமாக பிடிக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருந்தது, மறுபடியும் மழை வந்துருச்சு பாருங்கள். ஆஹா, பட் மழை வந்தாலும் நம்ம பயணம் நிற்காது. 1 மணிக்கு இருந்து கிளம்பணும். ஏன்னா இன்றைக்கி டூர் வரவங்க இருக்காங்கல்ல, அந்த போட் இதுக்கு வந்து நின்றுட்டுருப்பாங்க. ஸோ நம்ம போனால் தான் அவங்க வருவாங்க. ஸோ அந்த இதில் வந்தாங்கல்ல, அந்த ஆஃப் ரோடில், அந்த வெஹிக்கிளில் நம்ம திரும்ப போயிடுவோம். ஸோ அப்படியே சைக்கிள் ப்ராசஸ் மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த அரண்ஹினா லாட்ஜுக்கு நன்றி. சிறப்பாக இருந்தது 4 நாள் பயணம். மிருகங்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் நிறைய பார்த்துருக்கலாம். பட் ஓகே, காட்டில் நமக்கு லக்கு என்ன இருக்கோ அதுதானே. பட் இருந்தாலும் அந்த அட்டகாசமான குட்டி முதலையை பார்த்ததில் எனக்கு பயங்கர சந்தோஷம். பீரானா 3 பிடிச்சதில் இன்னும் சந்தோஷம். வறுத்து சாப்பிட்டாச்சு. கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. 4 நாள். டே 1 2 மணிக்கு வந்தோங்க. ஆல்மோஸ்ட் டே 4 1 மணிக்கு கிளம்பியாச்சு. இத்தனை பேர் இருக்காங்க, 2 குரூப் இது பண்ணுறாங்களே இருக்க பாருங்க. கொஞ்சம் மழை பெஞ்சுதா, அடுத்த 5 நிமிஷத்தில் வெயில் வந்துருச்சு பாருங்க. இதோட இதாக அட்டகாசங்க இது. இங்கேருந்து எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் டு 3/4 மணி நேரம் போகணும் அந்த போட் இருக்கு. பாய் பாய். அரண்ஹினா ஜங்கிள் ஹோட்டல் நல்லா இருந்தது 4 நாள். அந்த அமேசான் கீரோ டூரும் நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே, கைடு கொஞ்சம் சுமார் தான், பக்கத்தில் உட்காந்துருக்காரு. பெருசாக ஒரு விளக்கலை நிறைய விஷயங்கள். சரி, நம்ம போய் முடிச்சுட்டு பேசுவோம். அங்கே போயிட்டுருக்கோங்க, பாதி இருக்கோம். பட் இந்த அமேசான் கிளை நதி மிகப்பெரிய லெவலில் அகலமாகிறது இந்த இடத்துல தான். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். அங்கங்கே வீடுகள். பட் எல்லாத்துக்கும் கரண்ட் கொடுத்துருக்காங்க, லைன்ஸ் போகுது. வந்தாச்சுங்க. 3/4 மணி நேரம் பயணம் பண்ணி வண்டியில் நின்றுருக்கு பாருங்கள். ஸோ பல்வேறு லாட்ஜ்கள்லேருந்து மதியம் கூப்பிட்டு வருவாங்க. அவங்க வெஹிக்கிளில் போயிடுவாங்க. ஃபைனலாக இந்த மெமோரி நதிக்கு ஒரு நன்றி. என்ன இது மாதிரியே கருப்பாக இருக்குது நிற்கிற நதி மாதிரியே. ஸோ இந்த அட்டகாசமான அமேசான் கிளை நதிக்கு நன்றி. சூப்பராக இருந்தது 4 நாள் ட்ரிப்பு. பொலிவியா அமேசான் அளவுக்கு நிறைய மிருகங்கள் பார்க்கல. முக்கியமாக அந்த இது நிறைய பார்க்கல நம்ம, குரங்குகள். இது கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால இங்கே கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குங்க. பட் ஓகே, மெயின் அமேசான் வந்து பார்க்கணுன்னு நினச்சாது பார்த்தாச்சு. இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது முக்கியமாக நம்ம காட்டுக்குள்ளே நடந்தோம், ஜங்கிள் வாக்கு, அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ கூப்பிட்றாரு பாருங்க, நம்ம அன்றைக்கி வந்தார்ல, சேம் சேம் பர்சன். ஓகே ஓகே, இங்கே இவர் தான் நம்ம குழந்தை விட்டார், ஞாபகம் இருக்கா இங்கேருந்து? ஓ ஓகேங்க, கிளம்பியாச்சு. ஆரம்பிச்சிருச்சு ஆஃப் ரோடு. அப்படியே போக வேண்டியதான் ஒரு 1.5 மணி நேரம். சில இடங்களில் மட்டும் உங்களுக்கு இந்த ரோடு வரும்.
போயிட்டுருக்கோம் பாருங்கள், மறுபடியும் மழை பெய்யுது. ரோடே படு நாஸ்தியாக இருக்குது. அப்படி செமையாக இருக்குல்ல? உள்ள போகிறாங்க. ஹலோ, அவங்க பாருங்கள் அப்படியே வந்து இந்த பழங்குடி மாதிரியே இருக்கிறாங்க. அந்த மூஞ்சி ஒரு குட்டி பையன் வந்து அவங்கள ஏற்றிக்கிட்டாங்க. அங்கே கொண்டு விட்டுருந்து மாட்டிருக்கு. போகிற வழியில் இறங்கிப்பாங்களா இல்லை மனாஸ் வராங்களான்னு தெரில பையன். போயிட்டு இருக்கோம். இது என்னங்க இது? திராட்சை தோட்டமாக இருக்கு. ஆனால் திராட்சை இங்கே விளையாது. என்ன தோட்டம் இது? வித்தியாசமாக இருக்குது. இந்த இடம் எப்படி அடர்ந்து டென்ஸ் ஃபாரஸ்ட் அந்த இடம் பார்த்தீங்களா? ஏதோ ஒரு தோட்டம் போட்டிருக்காங்க. அது என்ன மரங்க இருக்கும் சொல்லுங்கள் நீங்கள்? கொடி மாதிரி தெரியுது, கொடி மரம். ஃபைனலாக ஆஃப் ரோடுன்றது மெயின் ரோடு வந்தாச்சு. கொஞ்சம் தூரம் இது நல்லா இருக்குங்க ரோடு. பட் இந்த இடம்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அந்த காட்டிலேருந்து வெளியில் வந்துட்டோம். ஃபுல்லாக எல்லாம் இல்லை. இந்த ரோட்டில் எல்லாம் நிறையா பாம் ட்ரீயாக போட்டிருக்காங்க. இதுதான் பாம் ட்ரீஸ். மறுபடியும் மழை. சத்தியமாக முடியலைங்க. இந்த அளவுக்கு ஒரு மாறிக்கிட்டே இருக்கிறது. வெயில் அடிக்குது, மழை வருது, மழை நிற்குது, மறுபடியும் வெயில் அடிக்குது. உச்சக்கட்ட இதுங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு கிளைமேட்டை பொறுத்தவரை. திரும்பவும் வந்தாச்சுங்க. அமேசான் ஹைவே BR 319 இந்த மனாஸ்லேருந்து கீழே அந்த பொலிவியாவோட பார்டர் பக்கத்தில் இருக்க போர்ட்டோ வெல்ஹோ அது கனெக்ட் பண்ணுறது தான் இந்த அமேசான் ஹைவே. இதுக்கு பேரே அமேசானியன் ஹைவே. நிறைய மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்குது. திரும்பவும் கெரியராக போட்டு வந்தாச்சு. மணி 3:45 பாருங்க. மழையே இல்லாத ஏதோ பயங்கர வெயில் இடம் மாதிரி தெரியுது. கிளம்புறதுக்குள்ளே கிளம்பி இங்கே வர்றதுக்குள்ளே எத்தனை மாறுதல் ஆயிடுச்சு. ஓகே, லேடிக்கு 2 சொல்லிடலாம். ஒப்ரிகேடோ. அவ்வளோதாங்க. கெரியரோ போச் வந்தாச்சு. மீண்டும் அமேசான் நதிக்கு வந்துட்டோம். நம்ம ஊர் நேஷ்னல் ஹைவே மாதிரி இது நேஷ்னல் ரிவர் ஹைவே. மக்கள் போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்து எல்லாம் இந்த மெயின் அமேசான் நதியில் தான் நடக்குது. இன்டர்நேஷ்னல் போர்ட்டுங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் போர்ட். உலகத்திலே மிதக்கும் துறைமுகங்களில் இதுதான் பெருசு, மனாஸு. ஸோ இங்கேருந்து பல கப்பல்கள், எலக்ட்ரானிக்ஸு, ஈவன் வண்டி இதெல்லாம் இங்கே மேனுஃபேக்சர் ஆகுது. டாக்ஸ் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிறதுனால இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி அப்படியே 1500 கிலோமீட்டர் பயணம் பண்ணி அட்லாண்டிக் பெருங்கடலில் பெலம் அல்லது மக்காப்பாவில் போய் ஜாயின் ஆகி அட்லாண்டிக் பெருங்கடல், நார்தன் அட்லாண்டிக் ஓஷனில் அதுக்கப்புறம் பல நாடுகளுக்கு ஏற்றுமணி ஆகுது. ஸோ வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வர்த்தகத்துக்கு தான் யூஸ் ஆகுது அமேசான் நதி, மெயின் அமேசான் நதி. இந்த இடத்துல தான் வந்து பேசிகிட்டு இருப்போம். அமேசான் நதி காமிக்கிறவங்க ஃபஸ்ட் எபிசோடில் இந்த பிரேசிலியன் அமேசான் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. செகண்ட் எபிசோடில் வரும். ஸோ இது பப்ளிக் போட்டு பயணத்துக்கும் வர்த்தகத்துக்கும் தான் யூஸ் ஆகுது இந்த மெயின் அமேசான் நதி. எப்படி இருக்கு பாருங்க தண்ணி கலம். வந்தாச்சுங்க நம்ம போட்டு. நம்ம ஃப்ரண்ட்லேயே உட்காந்துருவோமா? நம்ம வந்த போட்டு எப்படி இருந்தது, இந்த போட்டு என்ன ஸ்பீடாக போகுது பாருங்க. இப்போ கரெக்டாக மீட் ஆகுது பாருங்க இந்த இடத்துல. ஓகே, அவ்வளோதாங்க. தெரியுதா 2 இது பாருங்க, செம்ம இதுங்க. மீட்டிங் ஆஃப் வாட்டர்ஸ். அப்படியே ரியோ நெக்ரோக்குள்ளேயே வந்துட்டோம். டால்ஃபின்ஸ்லாம் இருக்குது. ஃபைனலாக 4 நாட்கள் கழித்து திரும்பவும் போச்சா சீசா வந்தாச்சுங்க. முனிசிபல் போர்ட் ஆஃப் சீசா. ஓகே, தேங்க்யூ பிரதர். ஒப்ரிகேடோ. பாய். 3வது தடவையாக வரோம் இங்கே. இங்கே தான் ஜூஸ் குடிச்சிட்டு போனோம். அந்த விட்டமின் டி குரானா சூப்பர் ஃப்ரூட்டில் வந்து நிலக்கடலை போட்டு பட்டையை கிளப்பியிருந்தாங்க. ஓகே, வந்துட்டாங்க நம்ம அமேசான் ஹீரோ டோர்ஸ்லேருந்து. தேங்க்யூ பிரதர். அப்படியே ஒரு குரூப்பாக அனுப்பிச்சிட்ருக்காங்க. இதுலேருந்து 10 கிலோமீட்டருங்க சிட்டி. வந்தாச்சுங்க, வந்தாச்சு. தேங்க்யூ பிரதர். Hello. Até mais. தேங்க்யூ. சரி, ஓகேங்க. சிறப்பு. நம்ம அப்படியே நடந்து போவோமா? அந்த ஹீரோ டூர்ஸ் கம்பெனி இவர் ஓனர் இல்லையாட்டு இருக்குதுங்க.
சரி வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச நம்மளோட இதுக்கே போயிடலாங்க நடந்து. ஆல்டியா ஹாஸ்டல்லையும் சீட் இருக்குது. பட் நம்ம இதுக்கு போயிடலாம். இந்த ஹாஸ்டல் மனாஸ் முதல் தங்கணுமே வந்து அங்கேயே போய் தங்கிடலாம். மெயின் அமேசான், பிரசிலியன் அமேசானில் இந்த காடுகள் பயணம் சிறப்பாக நிறைவடைஞ்சது. மனாஸ் முதல் நாள் காலையில் ஆரம்பித்தது, திரும்பவும் 4வது நாள் சாயங்காலம் வந்துட்டோங்க. என்ன ஃபீட்பேக்குன்னு கேட்டிங்கன்னா, விலங்குகள் இன்னும் கொஞ்சம் நிறைய பார்த்துருந்துருக்கலாம். நம்ம இந்த அமேசான் அளவுக்கு பார்க்கல, பொலிவியன் அமேசான் அளவுக்கு அனிமல்ஸை பார்க்கலங்கிறத உண்மை. அங்கே நிறைய குரங்குகள் இதெல்லாம் பார்த்தோம். அந்த கேபிபரா பார்த்தோம், அதுவும் இங்கே பார்க்க முடியல. குரங்குகள் பார்த்தோம், கொஞ்சம் தூரமாக தான் பார்த்தோம், நம்மக்கிட்ட வந்து விளையாடுற மாதிரி இல்லை. பட் அங்கே பார்க்காதது இங்கே என்ன பார்த்தோன்னா, அந்த கேய்மனை கையில் இது பண்ணி பார்த்தது சூப்பராக இருந்தது. அப்புறம் இதுவுமே வந்து பிரானா, வேட்டை மீனான பிரானா பிடிச்சது சூப்பராக இருந்தது. ஸோ இதுலேயும் இப்போ ஒரு சில ப்ளஸ்ஸு ஒரு சில மைனஸு. அங்கே உங்களுக்கு ஒரு சின்ன நதி மாதிரி இருந்தது, நல்லா அகண்ட விசாலமான நதி, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஆனால் அனிமல்ஸு அதுதான் பெஸ்ட்டு. ஓகேவா? மேபி நமக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. சரிங்க, அப்படியே புக் பண்ணுறேன். சரி வா. என்னன்னு தெரில, என்ன பிரச்சனைன்னு தெரில, புக்கே பண்ண முடியல. நானும் ஒரு 10 நிமிஷமாக ட்ரை பண்ணிருக்கேன். உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுது. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், பேசாமல் இங்கே நடந்து போய் ஆல்டியாக்கே போயிடலாம். பக்கம் இதுதான், இங்கே தான் ஆரம்பித்தோம் நம்ம ட்ரிப்பை, இங்கேயே முடிச்சிடுவோம் ஆல்டியாலேயே. இந்த அமேசான் காட்டுப்பயணம் எபிசோட் 1 to 5 உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது கம்ப்ளீட்டாக. எனக்கு ஒன்று பிடிக்கல, இந்த கைடு சர்வீஸ் வந்து சிறப்பாக இல்லைங்க, அதுதான் உண்மை. அவர் மெயினாக அந்த ஆஸ்திரேலியன் ரஷ்யன் கப்பலுக்கு தான் மெயினாக இது பண்ணார். நான் வந்து நானாக தேடி போய் அவர்கிட்ட தகவல்கள் வாங்குற மாதிரி இருந்தது. எனக்கு அது கொஞ்சம் சங்கடமாகவே இருந்தது. இன்னொன்று, நான் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் அவங்ககிட்ட, நம்மளை பெருசாக வந்து கவனித்த மாதிரி தெரியல. அதனால் எனக்கு அது அவர் சர்வீஸ் பிடிக்கவே இல்லை. மெயின் அவருக்கு நிறைய விஷயம் தெரியவே இல்லைங்க. எனக்கு அதுதான் இன்னும் ஒரு இதில் எதை கேட்டாலும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ கைடு நமக்கு இந்த தடவை சரியாக அமையலாங்கிறத உண்மை. பட் ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சரியாக விளக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சில சமயம் இப்படி தான், நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்காது. சரிங்க, வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு இங்கே இருந்தாலும் இருக்கலாம், இல்லை நாளைக்கு காலையிலேயே கிளம்பலாம். மோஸ்ட்லி கிளம்பிடுவோன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சென்டரம் போகிறோம். அதுவும் அமேசான் நதிப்படிகளே இருக்கிற இன்னொரு முக்கியமான டவுனு. பட் இங்கேருந்து போட்லேயே போக போகிறோம். மெயின் அமேசான் நதியில் கிட்டத்தட்ட ஒரு 30 மணி நேரம் பயணம். சாதாரண மக்கள் அமேசான் நதியில் எப்படி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறத தான் அதில் பார்க்க போகிறோம். வித்தியாசமான அனுபவமாக இருக்க போகுது. ஸோ வேறுன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாங்க, பார்க்கலாங்க. நன்றி, பாய்.